அடுத்து வந்து கோவளம் பீச் முடிஞ்சு அப்படியே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம் அதே சாரியில் தான் நான் இருக்கேன். ட்ரெஸ் இந்த வேன் பிடிச்சி போயிருந்தோம். மொத்தம் 25 மெம்பர்ஸ் இருந்தோம். எல்லாமே லேடிஸ். அவங்கவுங்க சாப்பாடு கொண்டு வருவாங்க. நான் கொண்டு போகல ஃபஸ்ட் டைம்னால. அவங்களே எனக்கு கொடுத்தாங்க. இட்லியும் சட்னி, மத்தியானம் வந்து புளியோதரை எல்லாம் பண்ணியிருந்தாங்க. எனக்கும் கொஞ்சம் கொடுத்தாங்க. நான் எங்கேயாச்சும் ஹோட்டல்ஸ் கிடச்சா சாப்பிடலாம்னு நினச்சேன். அப்புறமேல் கிடைக்கல. அவசரத்துக்கு இது கேரளா கேரளா பார்டர் வந்துருச்சு. கன்னியாகுமரி ஒட்டி கேரளா பார்டர் இருக்கிறது. இந்த பக்கம் நடந்து போனோம்னு பார்த்திங்கன்னா சிவன் கோயில் இருக்குது. நாங்கள் ஆலிமேலாவும் என்னமோ ஊர் பேர். சிவன் கோயில் சூப்பராக இருந்துச்சு. செம்மங்க. நான் பார்த்த இதிலே வந்து இந்த 3 பிளேஸுமே நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்ட பிளேஸு. இந்த பிளேஸ் எனக்கு தெரியவே தெரியாது. சிவன் கோயில் சூப்பராக இருந்துச்சு. இது எல்லா பாக்கெட்டுமே 20 ரூபான்னு சொன்னாங்க. சரி கோவிலுக்கு போகும்போது வாங்கிட்டு போனால் அங்கே வைக்க இடம் இருக்காது. சரி ரிட்டன் வரும்போது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தோம். ரிட்டன் வரும்போது பார்த்திங்கன்னா வேன்லேயே வந்துட்டோம். வாங்கவே இல்லை. வீடுகள்லாம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஒவ்வொரு மரமும் தேக்கு மரம்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கேரளா மரமோ என்னமோ தெரியல, ஒரு மாதிரி இந்த கலை நயத்தோட சூப்பராக இருந்துச்சு. எல்லா இடங்களுமே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அழகாக பசுமை தாங்க கேரளா ஃபுல்லாகவே. அதனால தான் பச்சை பசேன்னு இருக்குது. அதனால் மழை பெய்யறனால நல்லா பசுமையாக இருந்துச்சு. இந்த ரோட்லேருந்து அங்கே வரைக்கும் அங்கே தான் கோவில் இருக்குது. இறக்கமாக இருக்கும். நடந்து போகணும். அவ்வளோ தூரம் நடந்து போயிட்டுருந்தோம். ஒரு சில பேர் வயசானவங்களாம் முடியல ரொம்ப தூரம் நடக்கணும் போது. நான் எங்கள் ஏஜுக்குமே கொஞ்சம் முடியாமல் தான் இருந்துச்சு. கஷ்டம். நின்று தான் போனோம். செம வெயில் வேறு. ஈவினிங் டைம்னால் கொஞ்சம் வெயில் இல்லாமல் இருக்கும். மத்தியானம் நல்லா 11 மணி 10:30 12 மணி அந்த மாதிரி வெயில். அதனால் நடக்கவே முடியல. ஒரு மாதிரி ஏத்தம் இறக்கமாக இருக்கிறதுனால நடக்கிறதும் கஷ்டமாக இருக்கும். அந்த பக்கம் வந்து அதாவது பீச்சோடைய பேக் சைடு அது. இது வந்து கோயிலுக்குள்ளே போகிறது. 100 ரூபாய் என்ட்ரன்ஸ் டிக்கெட் இது. நீங்கள் போனீங்கன்னா இந்த மாதிரி இதோட டீட்டெயில்ஸ் பின்னாடி கொடுக்குறேன். இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பாக சூப்பராக. கன்னியாகுமரி மாவட்டம் கேரளா ஒட்டி இருக்கிறது. சூப்பராக இருக்கும். செம்மங்க. பூவனூரா ஏதோ ஊர் சொன்னாங்களே, அந்த ஊரில் இருக்குது. பீச்சு பார்த்திங்கன்னா பின்னாடி பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். பீச்சுடைய இது ஈஸ்வரனுடைய சிலை வந்து செமையாக இருக்கும். உள்ளார வந்து ஃபோன் அலௌடு கிடையாது. அதனால் ஃபோனை வந்து கவரில் போட்டு ஒரு பேக் மாதிரி கொடுப்பாங்க. அதிலே வாங்கி வச்சுக்கிடுவாங்க. நம்ம வந்து யூஸ் பண்ணி இதுக்குள்ளே போனோம்னா உள்ளே கேவ்ஸ்ன்னு போடும், குகை மாதிரி. அந்த குகைக்குள்ளே அவ்வளோ சிலை வடிவங்களும் அற்புதமாக இருக்கும். நேச்சுரலாக லேடிஸ் ஜென்ஸுடைய நேச்சுரலுடைய பாடி ஸ்ட்ரக்சரோட ஈஸ்வரனுடைய அவதாரங்கள் எல்லாமே ஈஸ்வரனுடைய அவதாரங்களாகவும், ஒவ்வொரு அவதாரத்துலேயும் அவர் எப்படி இருந்தார் அப்படின்றதையும் நல்லா சிலையாக செஞ்சு வச்சுருப்பாங்க. பார்க்குறதுக்கே இருந்தால் பாருங்கள். இதே பேர் ஆலிமலா. சூப்பருங்க. அவ்வளோ சூப்பருங்க. நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த டச் பண்ணது வீடியோஸில் பார்த்துட்டு யூடியூப்பில் அடித்து பார்த்தாலே வரும். பார்த்துட்டு நீங்கள் போங்க. இதுவே 2 கலர் 3 விதமான கலரில் இருக்கும். தண்ணி வந்து அந்த சைடு டார்க் ப்ளூவாகவும், இங்கே லைட் கலராகவும், இன்னொன்று வந்து செம்மண் கலராகவும் இருக்கும். 3 கடல் சங்கமம் மாதிரி நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. சரி, ஈஸ்வரன் இது வந்து வெளியே தோற்றம். வெளியில் வந்து இந்த மாதிரி பெரிய சிலையாக வச்சுருப்பாங்க. நல்ல வெயில்னால நிற்கவே முடியல. எடுத்து நின்று பொறுமையாக எடுக்கிறதுக்கே முடியல. அந்த அளவுக்கு வெயில் தாக்கம் அதிகமாக இருந்ததுனால எடுக்க முடியல. அதனால் மேட்டை போட்டு அந்த மேட்டில் நின்று தான் கொஞ்சமாக எடுத்தோம். முடிஞ்ச அளவுக்கு எடுத்தோம். இன்னும் கொஞ்சம் நேரம் நான் என்ஜாய் பண்ணலான்னா செம்மையாக வெயில். அதனால் என்ஜாய் பண்ணல. ஒரே நாள்லே நைட்டு 10 மணிக்கு கிளம்பி அடுத்த நாள் 10 மணிக்கு வந்துட்டோம். அந்த மாதிரி ஒரே நாளில் வர்றதுனால எல்லாத்தையும் கவர் பண்ணணுன்றதால டக்குன்னு போய் பார்த்துட்டு வந்தோம். உள்ளே குகை ஏசி தான் போட்டிருக்காங்க உள்ளார. இவ்வளோ குடஞ்சி அந்தளவுக்கு அற்புதமாக சிலையெல்லாம் வடித்து உண்மையிலே கிரேட்டுங்க. செம்மன்னா அவ்வளோ அப்படி அற்புதமாக இருந்துச்சு. சொல்லவே முடியாது. ஆனால் ஃபுல்லு கேமரா உள்ள ஆள் இருப்பாங்க. நம்ம எதுவுமே எடுக்க முடியாது. ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் ஃபோன்லாம் பிடுங்கி வச்சுருவாங்க. எடுக்கவும் முடியாது. அந்த அளவுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சுங்க எனக்கே பார்க்குறதுக்கு. அது வரைக்கும் நான் என் லைஃப்பில் பார்த்ததே இல்லை. அந்த மாதிரி சிலைகளாகட்டும், அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நான் பார்த்ததே இல்லை. எப்படி இந்த அளவுக்கு சிலையாக வந்து வடித்தாங்கன்றது ஆச்சரியமாக இருக்குது. அது சிமெண்ட் மாதிரி இல்லை, கல் மாதிரி இல்லை, எதில் செஞ்சுருக்காங்கன்னே தெரியல. அந்த அளவுக்கு அவ்வளோ அற்புதமாக இருந்துங்க. சொல்ல வார்த்தைகளே இல்லை. அப்புறம் அதை முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்காக வந்தோம். ஒரு இடத்துல இது பண்ணி சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து போட்டிங் போகலான்னு. இட்லி வேறு வச்சுருக்கீங்க. கொஞ்சமா ஐயோ அவ்வளோ வேணும். ஏய் சாப்பிட முடியாது. அம்பட்டு அவ்வளோதான். எம்புட்டு கொண்டு வந்துருக்கீங்க தலைய. தனி புளி சோறு வேற. குவர் சோறா.
அந்த சிவன் கோயில் வந்து சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு அற்புதமாக இருக்குங்க. உண்மையிலே லைஃப்பில் பார்க்கலாம். குடஞ்சு 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 உள்ளே போய் போய் அப்படி அப்படியே வளைஞ்சு 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 உள்ளே இவ்வளோ தூரம் வளைஞ்சு வந்தோமான்ற நமக்கே ஆச்சரியமாக இருக்கும் அந்த அளவுக்கு. ஆனால் ஃபுல்லாக ஏசி போட்டுக்கலாம், நமக்கு ஒன்றும் சிரமமே இருக்காது சுற்றுறதுக்கு உள்ளே பார்க்குறதுக்கு. அப்புறம் எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, நானும் இன்னும் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு என்னால் சேரீ கட்டிட்டு கஷ்டமாக இருந்துச்சு ட்ராவல் பண்ணுறது. அதனால் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு போட்டிங் விசாரிச்சுட்டு இருந்தோம். அவங்க ரேட் கூட சொல்லிட்டு இருந்தாங்க. நான் யூடியூப்பில் வந்து நம்மள தான் பார்த்து விசாரிச்சுட்டு வந்தோம். நீங்கள் இவ்வளோ ரேட் சொல்கிறீங்களேன்னு சொன்னாங்க. நாங்கள் 250 தான் கொடுத்தோம். அவங்க 500 சொன்னாங்க ஒரு ஆளுக்கு. நாங்கள் பேரம் பேசி 250 தான் கொடுத்தோம். இவன் தான் இந்து, அவன் தான் பேசினான். பேசி 250 ரூபாய்க்கு பேசி போட்டிங் போனோம். செம்ம ஜாலியாக இருந்துச்சுங்க. 2, 4, 5 ஜாக்கெட் இல்லை ஒரு ஆளுக்கு 2 சின்ன பசங்க அதை அப்படி கேட்டேன். அவங்க ஒரு டிக்கெட் விடுங்க, 2 சேர்த்து ஒரு டிக்கெட் விடுங்க. ஏய் பிடிச்சிக்கங்க, ஏய் அவங்க அம்மா பிடிச்சிக்கங்க. நான் கூட சரி 300 ரூபா கொடுத்து கூட போகலாம் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் கடைசி வரைக்கும் அவங்க இல்லை 250 ரூபானா வர்றோம், இல்லாட்டி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் கடைசியில் 250 ரூபா ஓகே சொல்லிட்டாங்க. சூப்பராக நல்லா கைட் பண்ணாங்க. ரொம்ப தூரமாக இருந்துச்சு, பரவாயில்ல கொடுக்கலாம். 250 ரூபா அந்த அளவுக்கு ஒர்த்தானதை கொடுக்கலாம். நல்லா இருந்துச்சு, செம்ம ஜாலியாக இருந்துச்சு. ரொம்ப தூரம் போய் அங்கே ஒரு பீச் இருக்குது, அந்த பீச்சையும் காமிச்சிட்டு அப்புறம் ரிட்டர்ன் வந்தோம். பரவாயில்ல 250 ரூபாய்க்கு இவ்வளோ தூரம் போகிறாங்களே, அப்படி டீசல் விற்கிற விலைக்கு இந்த அளவுக்கு 3 போட்டு பண்ணோம். 3 போட்டில் ஒவ்வொரு போட்லேயும் 6 பேர் உட்காந்துருந்தோம். அதனால் வந்து 3 போட்லேயும் எல்லோரையும் உட்கார வச்சுட்டு சேஃப்டியாக ஜாக்கெட்டெல்லாம் கொடுத்து மாட்டிக்கிற சொல்லிட்டாங்க. போய் நின்றோடனே போட்டுக்கிற சொல்லிட்டாங்க. சினிமாலெல்லாம் பார்த்துருக்கோம்ல, ஸ்டண்டு ஃபைட்டிங் சீன் நடக்கும்போதெல்லாம் இந்த மாதிரி ஒரு மாதிரி செடி நடுவில் தண்ணி நடுவில் சண்டையெல்லாம் போடுவாங்களே, அந்த மாதிரி இதெல்லாம் நிறையா இருந்த இடத்துல பார்த்தோம் நாங்கள். அடுத்த வீடியோவில் வரும் பாருங்கள். நல்லா இருந்துச்சுங்க அந்த போட்டிங் வந்து. ஆனால் எல்லாமே பச்சையாக இருந்துச்சு, தண்ணியெல்லாம் ரொம்ப பழைய அழுக்கு தண்ணி மாதிரி. ஆனால் போட்டிங்னால அப்படி தானே இருக்கும். அதனால் வந்து நிறைய அனிமல்ஸ் எல்லாம் கிடையாது, சும்மா போட்டிங் வந்து ரவுண்ட் போனால் உள்ளே வந்து சின்ன சின்ன ஹோம்ஸ் மாதிரி, அதாவது வீடு மாதிரி மரத்துல வீடு கட்டி வச்சுருக்காங்க, ரூம் மாதிரி. அந்த ரூமில் வந்து ஒரு நாள் தங்குறது 10,000 சொன்னாங்க. நான் வந்து இதுக்கு வந்து 1000 ரூபா தாங்க கொடுத்தேன். அந்த வேனுக்கு வந்து 1000 ரூபா கொடுத்தோம். எல்லோரும் சேர்ந்து 1000 ரூபா கொடுத்தோம். ஒவ்வொருத்தருக்கும் 1000 ரூபா, எல்லோரும் சேர்ந்துல ஒவ்வொருத்தருக்கும் 1000 ரூபா. அப்புறம் அங்கே போட்டிங்கும் 250 ரூபா. அப்புறம் கோவிலுக்கு போனது 100 ரூபா. அவ்வளோதாங்க, 1500 ரூபா இருந்துச்சுங்க. 1500 ரூபாயில் இத்தனை இடங்கள் பார்த்துட்டு வந்துட்டோம். செம்ம ஜாலியாக இருந்துச்சு. இவ்வளோ கம்மி விலைக்கு நம்ம வந்து பார்க்கவே முடியாது. வீட்டிலேருந்து போனால் கூட நம்ம காரில் போகணுன்னா இத்தனை பேர் போகிறோம், அப்புறம் நிறைய செலவாகும், சாப்பாடு செலவு எல்லாமே இருக்கும். இங்கே அப்படி இல்லை, நம்ம வந்து சாப்பாடு கொண்டு போகிறதுனால அந்த செலவு இல்லை. இன்னும் கேரளான்றனால அந்த சாப்பாடு நம்ம செட் ஆகாதனால நம்ம சாப்பாடு கொண்டு போகிறது நல்லது.